Praise the Lord. Hallelujah. இந்த காலைவேளையில் உங்கள் யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஆசீர்வாத மன்னா மூலமாக தேவன் உங்களோடு கூட பேசுவதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரித்து உங்கள் யாவரையும் நான் மீண்டும் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தையினாலே நாம் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். அதன்படியே தேவன் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதத்திலே நம்மை அவர் எல்லா விதத்திலும் அவருடைய வார்த்தையை அனுப்பி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைகளுக்காக நாம் காத்திருப்போம். அந்த வார்த்தைகள் நமக்கு பலனை மாத்திரமல்ல, ஆண்டவரை நெருங்கி வர உதவி செய்யும். காரணம், நம்முடைய வாழ்க்கையில் சுற்றி சுற்றி அநேக போராட்டங்கள் இருந்தாலும், அநேக பிரச்சனைகள் நம் உள்ளத்தை வேதனைப்படுத்தினாலும், இன்றைக்கும் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பாரம், ஏதோ ஒரு நெருக்கம், ஏதோ ஒரு துக்கம், ஏதோ ஒரு வேதனை உங்களை பற்றி பிடித்து கொண்டிருக்கலாம். நேற்று இரவு வரைக்கும் சில போராட்டம், யுத்தங்கள் உங்களோடு கூட போர் செய்து கொண்டிருக்கலாம். சில பலவீனங்கள் உங்களை தாக்கி கொண்டிருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களுக்காக ஒரு வார்த்தையை பேசி உங்களை தைரியப்படுத்துகிறார். பாருங்கள், சங்கீதங்கள் புஸ்தகம் 94 சங்கீதத்தில் 19வது வசனத்தை வாசித்து பாருங்கள். என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. அல்லேலூயா. ஆத்துமாவை தேற்றுகிறவர் ஒவ்வொரு நாளும் நம்மை தேற்றுகிறவராக இருக்கிறார். விசாரங்கள் பெருகுகிற சூழ்நிலையில் நாம் காணப்படலாம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் உள்ளவர்கள் மூலமாய், நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் மூலமாய், சொந்த பந்தங்கள் மூலமாய், வேலை ஸ்தலத்திலே அநேக வேலையின் பாதிப்பின் மூலமாய் பலவிதத்தில் விசாரங்கள் பெருகி கொண்டிருக்கலாம். நாம் இந்த நாளில் சோர்ந்து போயிருக்கலாம், சமாதானத்தை இழந்திருக்கலாம். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் உள்ளத்தை கவனித்து பேசுகிறார். வேதம் என்ன சொல்லுகிறது? மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். உள்ளங்களில் விசாரங்கள் பெருகும் பொழுது ஆத்துமா சோர்ந்து போகிறது, உற்சாகம் இல்லாமல் போய்விடுகிறோம், மனம் உடைந்து போய்விடுகிறோம். ஏன் வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வரும். அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் நம்மை தேற்றுகிறார் என்ற விசுவாசம் வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய ஆறுதல்கள் நம்மை தேற்றுகிறது. அவருடைய வார்த்தை நம்மை ஆறுதல் படுத்துவார். அவருடைய ஆவியானவர் நம்மை ஆறுதல் படுத்துவார். அவருடைய வலது கரம் நம்மை தேற்றி பலப்படுத்தும். சோர்ந்து போகாதிருங்கள். உங்கள் சூழ்நிலைகளை விசாரங்கள் பெருகும் பொழுது, அல்லது உங்களுடைய தேவைகளினாலே உங்கள் உள்ளம் சோர்ந்து போகும் பொழுது, உங்களுடைய பிரச்சனைகளை விட்டு நீங்கள் வெளியே வர முடியாமல் மனம் கலங்கும் பொழுதெல்லாம் ஆண்டுடைய வார்த்தையை விசுவாசிங்கள். ஆண்டுடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை வையுங்கள். அவர் உங்களை ஆறுதல் படுத்துவார். அவர் உங்களை தேற்றி நடத்துவார். உங்கள் ஆத்துமாவிலே சோர்ந்து போகாதபடி பலன் தந்து தாங்குவார். அல்லேலூயா. உம்முடைய வார்த்தைகள் என் வாழ்க்கையிலே பலனை கொண்டு வரும் என்று தாவீது சொல்லுகிறார். பலனுள்ள வார்த்தை வைத்திருக்கிறார். ஆகவே நம்முடைய ஆத்மாவை தேற்றுகிற தேவன், நம்முடைய விசாரங்களை மாற்றுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய வார்த்தைகள், உம்முடைய கிருபைகள், உம்முடைய பலன், உம்முடைய சமூகத்திலிருந்து ஒத்தாசைகள் எங்கள் ஆத்துமாவை தேற்றுகிறபடினால் இதுவரைக்கும் சோர்ந்து போன, பலவீனப்பட்டு இந்த காலை வேளையில மனமுடைந்து சமாதானம் இழந்து கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். வியாதி நிமித்தம், பலவீனத்து நிமித்தம், பற்றாக்குறை, கடன் பிரச்சனை, என்ன செய்வதென்று தெரியாத மனம் கலங்கி இருக்கிற நேரத்தில் உம்முடைய வார்த்தைகள் ஆறுதலாய் பலனாய் இருக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஒருவர் ஆண்டவரே எல்லா நிலையிலும் போதுமானவராயிருந்து நடத்த வல்லவராயிருக்கிறார் என்று விசுவாசித்து ஜெபிக்கிறேன். இப்பொழுது ஒவ்வொருவரையும் தொடும், ஒவ்வொரு ஆத்துமாவை தேற்றி நடத்தும், ஒவ்வொரு ஆத்துமாவுக்கும் பலன் தந்து தாங்குவீராக என்று ஜெபிக்கிறேன். சோர்ந்து போகாதபடி ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொரு ஆத்துமாவை தேற்றட்டும். எல்லா விசாரங்களை மாற்றும், எல்லாவித சோர்வுகளை, பலவீனங்களை மாற்றும். கர்த்தர் இருக்கிறார். தேவனுடைய வார்த்தை உண்டு. தேவன் தைரியமாய் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய வார்த்தையை அனுப்புகிற வல்லமை ஊற்றுகிறதற்காய் நன்றி அப்பா. அந்த நம்பிக்கையினாலே ஒவ்வொருவரை ஆசீர்வதியும். தேவன் தாமே ஆறுதல் படுத்துகிறார் என்ற நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். இப்பொழுதே ஒவ்வொருவரை தொட்டதற்காய் நன்றி. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் உடைய ஆறுதல், தேற்றுதல் வந்து ஒவ்வொருவரை நிரப்புவதற்காய் நன்றி. ஒரு தைரியம் இருக்கட்டும், ஒரு விசுவாசம் இருக்கட்டும், ஒரு பலன் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். வியாதிகள் சுகமடையட்டும், பலவீனங்கள் மாறட்டும்,
விசாரங்கள் விலகி போகட்டும். கர்த்தருடைய வலது கரம் ஒவ்வொருவரையும் தாங்கி நடத்தட்டும். இயேசுவின் மூலம் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நிச்சயமாகவே இன்று முதல் கர்த்தர் உங்கள் உள்ளத்தை, உங்கள் ஆத்மாவை தேற்றுவார், விசாரங்களை மாற்றுவார். God bless you.